வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் தாங்க. ரொம்ப சிம்பிளாக ருசியாக செய்ய போகிறோம். குக்கரில் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகுங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் தக்காளி இருந்தால் போதுங்க. ஸ்பெஷல் மசாலா எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது குக்கரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக நல்லா பொல பொலன்னு இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு செய்ய போகிறேங்க. அளவுகள் நான் செய்யும்போதே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நெய் கூட ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்ப்போம். ஆனால் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி சாதத்துக்கு. அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளிங்க. 3 தக்காளியும் போட்டுடலாம். இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளியில் உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் சோம்பு அரைச்சிருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா 2 கட்டி பூண்டு, ஒரு கட்டை விரல் பெருசு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இந்த தக்காளி சாதத்தை நல்ல ஒரு வாசனையாகவும் சுவையாகவும் கொடுக்குறதே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நமக்கு வேறு எந்த மசாலாவோட வாசனையும் இல்லாமல் இஞ்சி பூண்டு வாசனை அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இந்த மசாலா நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், தேவையில்லைனாலும் விட்டுடலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணிங்க. தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை கண்டிப்பாக போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை மணம், மசாலாவோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்குற டைம் மட்டும்தாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அருமையாக பிரியாணி மாதிரி இருக்குங்க. தக்காளி சாதமே உங்களுக்கு பிரியாணி லெவலில் கொடுக்கணும்னா இந்த வதக்கிற ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இதை வதக்கிட்டு நம்ம ஆயிலில் தான் தாளித்தோம். ஆனால் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரணும்னா மேலாப்பில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் நெய் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் சுவையில் இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் குக்கர் விசில் வந்த பிறகு கூட நெய் சேர்க்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா இந்த சாதம் பார்த்திங்கன்னா நெய்யிலேயே குக்கான மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கம்மியான அளவு போடுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க. ஏன்னா புதினா தழை அதிகமாக போட்டுட்டிங்கன்னா கசப்பு சுவை வந்துடும். ஜஸ்ட்டு அதோட ஃப்ளேவருக்காக புதினா தழை கம்மியாக போட்டு கொத்தமல்லி தழை ஜாஸ்தி போடும்போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ ரைஸு நான் ஒரு 1.5 கிளாஸ் ரைஸுங்க ஊற வச்சுருந்தேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. சாப்பாடு ரைஸ் தாங்க. நம்ம வீட்டில் பிரியாணியே செஞ்சாலும் சாப்பாடு ரைஸில் தான் செய்வோம். இதை சேர்த்துட்டு அளவு தண்ணிங்க, 1.5 கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு, ஞாபகம் வச்சுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் ஊற்றிங்கன்னா சும்மா கமன்னு நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். ஆனால் இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம ஒரு சைடிஷ் வேணும்ல, ஒரு கத்தரிக்காய் மசாலா செய்ய போகிறோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். ரொம்ப சிம்பிளாக இது விசில் வர்றதுக்குள்ளே நீங்கள் செஞ்சிடலாம். அதுக்கும் ஒன்றும் பெருசாக மசாலாலாம் கிடையாது. அதையும் எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாமா? இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுறலாம். அரிசியை ஊற வச்சா 1 விசிலுங்க, ஊற வைக்கலைன்னா 2 விசில், அவ்வளோதாங்க அளவு. இதை மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மசாலா நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். இது தக்காளி சாதத்துக்கு மட்டும் இல்லை. அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கிலோ தக்காளி, நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கணும். இந்த கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாக இருந்தால் தான் வாயில் அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையுங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்ல தோட்டத்துக்காய், பிஞ்சு காய். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, வெங்காயம் மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடலாங்க. போட்டு அதை மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு திருப்பி அடிக்கடி மூடியை எடுத்து திருப்பி வதக்குனிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் வறுவலும் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போடுறேன்.
இதை மட்டும் போட்டாலே போதும், வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். ஆனால் உப்பை மட்டும் கரெக்டான அளவு போட்டுறணும். மூடியை போட்டு அப்படியே விட்டுறாமல் மூடியை திருப்பி திருப்பி நீங்கள் ஒரு 5-6 வாட்டி எடுத்து திருப்பி திருப்பி விடணும். சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வெண்ணெய் மாதிரி வாயில் கரையும். இது தக்காளி சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு, எதுக்கு வேணால் அந்த சைடிஷ் செம்ம மேட்ச் ஆகும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா செய்முறையும் ரொம்ப சிம்பிள், ருசி அபாரமாக இருந்தால் யார் தான் திரும்ப திரும்ப செய்ய மாட்டா. இப்போ அதை நல்லா வணக்கி விட்டாச்சு. லேசாக தண்ணி வருது பாருங்கள். அந்த தக்காளி கத்திரிக்காயெலாம் லைட்டாக தண்ணி வருதுல்ல, இந்த தண்ணி போதும் இது வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடியை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் பாருங்கள், வாரத்துக்கு 2-3 வாட்டி இந்த கறி மீனெல்லாம் தேடவே மாட்டீங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் தான் செய்வீங்க. அந்தளவுக்கு ருசி பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது தக்காளி சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சிக்கன் மட்டன் பிரியாணி செஞ்சால் கூட இதை தான் செய்வீங்க. அந்தளவுக்கு ருசி இருக்கும். இப்போ நல்லா வணக்கி கொடுத்தாச்சா, இப்போ மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நான் ஒரு 2-3 வாட்டி எடுத்து திருப்பி விட்டேன். அவ்வளோதான். என்ன ஒரு வாசனைங்கிறீங்க. இதில் பெருசாக எந்த மசாலாவும் போடலை. நம்ம வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம், 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் போட்டோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்படியே வெண்ணெய் மாதிரி நம்ம கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா. இப்போ குக்கரும் விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினோடனே அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதோட இல்லாமல் நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலில் ஈஸியாக சிம்பிளான ஆரோக்கிய சமையல் நிறைய இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டெல்லாம் கொடுங்க. அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுறதுக்கும் ஒரு ஆசையே வரும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இப்போவே அள்ளி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு இது வெண்ணெய் மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கத்திரிக்காய் வறுவல் தான் இது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படியே வாசனை டெம்ட் ஆகுது. பெருசாக மசாலா இல்லாமல் ஒரு வாசனை வர்ற கத்திரிக்காய் வறுவல் இதுதான். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா குக்கர் பாருங்கள் அப்படியே சும்மா கமன்னு வாசனை வருது. பிரியாணியெல்லாம் இதுக்கு பக்கத்துலேயே வர முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு, இது குக்கரில் ஃபுல்லாக இருக்கிறதுனால இதில் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். ஏன்னா அந்த பட்டாணியெல்லாம் அடியில் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணினா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துலையும் கொட்டி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. வாசனை வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஈஸியான செய்முறை தான். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது ருசின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாதம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தக்காளி சாதம் சிம்பிளாக குக்கரில் குழையாமல் எப்படி செய்வதுன்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க சிஸ்டர், என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் சமையலும் நம்ம சேனலில் வரணும். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு ஹைப் பாயிண்ட்டும் லைக் பாயிண்ட்டும் கொடுத்துருங்க. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி.